வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு நான் உஸ்லி உப்புமா பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி, ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து வறுத்துக்கணும். நம்ம முதல்ல வறுத்துக்கலாம். அதை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அவ்வளவுதான். அரிசி தனியா, பாசிப்பருப்பு தனியா, தனித்தனியாவும் வறுத்துக்கலாம், இல்ல ஒன்னாவும் வறுத்துக்கலாம். நான் எப்பயுமே வந்து ஒன்னாவே வறுத்துருவேன். நல்லா வறுபட்டு வாசனை வரும் பாருங்க, அந்த சமயத்துல ஆஃப் பண்ணா போதும். ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்க, நம்ம வந்து தண்ணியை வடிய விட்டு கொஞ்சம் ஈரமா தான் போட்டோம். இப்ப பாருங்க எல்லாம் தனித்தனியா வருதா. இப்பதான் லைட்டா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடணும். இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா உஸ்லி உப்புமாவோட ரேஷியோ நம்ம பொங்கலுக்கு என்ன எடுக்கிறோமோ அதே தான் இருக்கும். ஆனா வந்து டேஸ்ட் வந்து பொங்கல் வேற டேஸ்டா இருக்கும், இந்த உஸ்லி உப்புமா டேஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறுபடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் இது. பொங்கலும் சிம்பிளான டிஃபன் தான், உஸ்லி உப்புமாவும் சிம்பிளான டிஃபன் தான். இதை வந்து தேங்காய் எண்ணெயிலே பண்ணணும், அதான் நல்லா வாசனையா இருக்கும். பாருங்க, நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டாச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிருவோம் தனியா. அதே கடாயிலே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி. இது கூடவே வந்து தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்ல தேங்காய். ஆமா, 1:2 கணக்கு. நம்ம 1.5 இல்லையா? ஸோ 1.5 + 1.5 வந்து 3. ஸோ அதனால 3 கப்புன்னு சொல்லுங்க. இது ஒரே ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பையும் போட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். சிம்ல வச்சு அப்படியே மூடி வச்சிருவோம். இப்போ நான் வந்து கடாயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் சேம் இதே ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு விசிலோ இல்லை 2 விசிலோ விடுங்க. உங்களோட அரிசி எந்த தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க பார்த்து. ஒரு விசிலேருந்து 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும், உதிர் உதிராக வந்துடும். ஸோ குக்கரில் வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வெந்திருக்கும், பார்த்துருவோம். பாருங்க, சரிதா? நல்ல உதிர் உதிரியாக வந்துருப்பாருங்க. இந்த மாதிரி உதிர் உதிரியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார் இருந்தால் சாம்பார் நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஊறுகாய் தொட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா வடை, அப்பளம் எது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான உஸ்லி உப்புமா ரெடி. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அளவு வந்து இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு கப்பு அரிசி, ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டோம். அதாவது 1:2 தான் ரேஷியோ. இப்போ நம்ம வந்து 1.5 கப் எடுத்துக்கிறதுனால 1.5 + 1.5 நான் ஒரு 3 கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உஸ்லி உப்புமா வந்து நல்ல உதிர் உதிராக நல்லா வரும். அதே மாதிரி நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.